இந்த நாளிலும் கூட நாம் பஸ்கா என்ற காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம். வேதத்திலே தேவன் ஏற்படுத்தின முதல் பண்டிகை பஸ்கா. பஸ்கா என்பது ஒரு பலி, பஸ்கா என்பது ஒரு பண்டிகை. பஸ்கானா என்னன்னு உங்களுக்கு எத்தனை பேருக்கு எவ்வளோ தெரியும்னு தெரியாது. ஆனால் ஒரு சில வாரங்கள் நான் இதிலிருந்து உங்களுக்கு சில காரியங்களை போதிக்க விரும்புகிறேன். ஏன்னா இந்த பஸ்கான்றது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறது. அதாவது என்ன சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான காரியம், கிறிஸ்தவர்கள் தெரிந்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் பஸ்கா. பஸ்கா அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்து போகுதல். பஸ்கானா என்ன அர்த்தம்? கடந்து போகுதல். இதை எபிரேயர் சொல்லும் போது பெஷாக் அப்படின்னு சொல்கிறாங்க. பெஷாக் அப்படின்ற எபிரேய வார்த்தைக்கு கடந்து போகுதல். சரி, இப்போது இது எங்கே தொடங்கப்பட்டது, எப்படி தொடங்கப்பட்டது? அதற்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து யாத்திராகமம் 12வது அதிகாரம் 1 முதல் 14 வசனமும், திரும்ப அதே அதிகாரத்தில் 21 முதல் 24 வசனங்கள் வரைக்கும் நம்ம வாசிச்சோம்னா தெரியும். கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதானமான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவீர்கள். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதற்கு போதுமான பேர்களா இராமற் போனால் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனவன் புசிப்புக்கு தக்கதாக இலக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவீர்கள். பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல, அதன் தலையையும் அதன் தொடைகளையும் அதற்குள்ள யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய் அதை புசிப்பீர்களாக. அதில் ஒன்றையும் விடியற்காலம் மட்டும் மீதியாக வைக்காமல், விடியற்காலம் மட்டும் அதில் மீதியாய் இருக்கிறதை அக்கினியால் சுட்டெரிப்பீர்களாக. அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசமெங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராய் இருக்கிறவைகள் எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் பொழுது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவுது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள். தொடர்ந்து 21வது வசனத்தில், இது வரைக்கும் கர்த்தர் மோசே கிட்ட சொன்னதை நம்ம படித்தோம். இது வரைக்கும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, மோசே கிட்ட சொல்கிறாரு, ஜனங்களுக்கு நீ இதெல்லாம் என்ன பண்ணணும், சொல்லணும், இப்படிலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் மோசே கிட்ட சொன்னதை நம்ம படித்தோம். 21வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா மோசே வந்து ஜனங்கள்கிட்ட சொல்கிறத படிக்கிறோம். 21வது வசனத்தில், அப்பொழுது மோசே இஸ்ரவேல் மூப்பர் யாவரையும் அழைப்பித்து, நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு தக்கதாக
உங்களுக்கு ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுத்து கொண்டு பஸ்காவை அடித்து ஈசோப்பு கொழுந்துகளில் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளியுங்கள். விடியற்காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வரவொட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார். இந்த காரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியமமாக கைக்கொள்ள கடவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் 430 வருஷம் இருக்கிறார்கள். இதில் கிட்டத்தட்ட 400 வருஷம் அடிமைகளாக இருக்கிறார்கள். இந்த ஸ்டோரியெல்லாம் நீங்கள் படிச்சீங்கன்னா இந்த எகிப்து தேசத்துக்கு யோசேப்பு தான் முதல்ல போகிறாரு. ஒரு அடிமையாக போகிறாரு. யோசேப்பு அடிமையாய் போனவர் அந்த இடத்துல கர்த்தருடைய கிருபையினால அந்த பார்வோன், அதாவது அவர் ஜனாதிபதி பார்வோன், அவருக்கு அடுத்தபடியாக ஒரு பிரதமரை போல யோசேப்பு மாறிவிட்டார். பிரதமரை போல மாறிட்டார். இப்போ இந்த யோசேப்பு அந்த இடத்துல பெரிய ராஜாவாக மாறினதுனால, பெரிய அதிபதியாய் மாறினதுனால யோசேப்பு என்ன பண்ணுறாருன்னா, உலகம் முழுவதும் பஞ்சம். தன்னுடைய தகப்பன் யாக்கோபு தன்னுடைய சகோதரர்கள் எல்லாருக்கும் என்ன சொல்கிறாரு, இங்கேயே வந்து நீங்கள் தங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, அழைத்து கொண்டு வருகிறார். கிட்டத்தட்ட 70 75 பேர்கள் யாக்கோபோடு கூட இந்த எகிப்து தேசத்துக்கு வந்து தங்குனாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 70 75 பேர் தான் வந்தாங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அந்த ஜனங்கள் மேலே இருந்தது. அவர்கள் பலுகி பெருகினார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்பவுமே நம்ம என்ன பண்ணோன்னா பலுகி பெருக செய்யும். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்ததுன்னா நீங்கள் எல்லா விதத்திலையும் பலுகி பெருகுதுன்னா டெவலப் ஆவீங்க, விருத்தி அடைவீர்கள், நாளுக்கு நாள் முன்னேறுவீர்கள். அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் நீங்கள் ஒன்றும் இல்லாமல் ஆரம்பிப்பீங்க, ஆனால் அது ஓஹோன்னு ஆகிடும். அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். நம்ம பாருங்கள், நிறைய பேரை பார்க்கலாம். வேதத்தில் மட்டும் கிடையாது, வேதத்திற்கு வெளியிலையும் நிறைய மக்கள்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். பாட்டா ஒரு செருப்பு தயாரிக்கிறவர். அவர் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு கொடுக்குற ஒரு நல்ல மனுஷனா. அவர் என்ன பண்ணுவார்களா, டெய்லி அவர் செருப்பு தைக்கிற வேலை செய்கிறார். அவர் பேர் பேட்டா. அவர் பாட்டான்றவர் செருப்பு தைச்சின்னு இருக்கும்போது அவருக்கு வர வருமானத்தில் சாயங்காலம் வீட்டுக்கு போகும்போது அவர் என்ன பண்ணுவாராம், 10ல் 1 பங்கை கோயிலில் எடுத்து போய் போட்டுட்டு வீட்டுக்கு போயிடுவாராம். ஒரு நாள் கொஞ்சம் நிறைய பணம் வந்துச்சான். நிறைய பணம் வந்த உடனே கர்த்தர் பேசினாரா, மொத்தமாக போட்டுட்டுனாராம். இவர் வீட்டில் எடுத்துன்னு போய் கொடுத்தா தான் சாப்பாடே ஆகும். மொத்தமாக போட்டுட்டுனோடனே இவர் என்ன ஆண்டவரே திடீர்னு இப்படி சொல்கிறீங்க? இல்லை இல்லை மொத்தமாக போட்டுரு அப்படின்னு ஒரு பெரிய உணர்வு உள்ளுக்குள்ளே உந்தி தள்ளிக்கினே இருக்குதான். சரி, நான் இன்றைக்கி வந்த ஏதோ கொஞ்சம் ரெகுலராக வருமானத்தை விட கொஞ்சம் 2 மடங்கு வருமானம் வந்துச்சான். இன்னும் மொத்தமாகவே போட்டுட்டாராம். போட்டுட்டு வீட்டுக்கு போனால் வீட்டில் எல்லாம் காத்துனுக்குறாங்க. எதனா எடுத்துகிட்டு வந்தால் தான் இன்றைக்கி ப்ரெட்டு வாங்கணும் சாப்பிட்ணுன்ட்டு. என்னப்பா, நான் இல்லைம்மா இது மாதிரி ஆண்டவர் பேசுகிறேன். நான்ப்பா இப்படி பண்ணிட்டியே, எல்லாம் சாப்பாட்டில் கஷ்டப்பட்டுக்கின்னு அப்புறம் அப்படி இப்படி சமாளித்து ஒரு வழியாக ஓட்டிட்டாங்க. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா பயங்கர மழையாம். மறுநாள் காலையில் பயங்கர மழை அடின்னு அடிக்குதான். அப்போது பாட்டா அவர் ஓரமாக ரோட்டோரமாக உட்காந்து செருப்பு தைக்கிறவர், ஷூ பாலிஷ் போடுறவர். அது ஃபாரின்னு. அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அடிக்கடி ஷூக்கு பாலிஷ் போட்டுவாங்க. பாலிஷ் போட்டு ஏதோ சின்ன ஒரு தொகையை கொடுத்துட்டு போவாங்க. இப்போ மழை பெய்யுது, மழையில் எவன் வெளியில் வருவான்? ஒரு ஆள் வரமாட்டான். இவர் புரியலையா, நேற்று கொஞ்சம் நல்ல வருமானம் வந்துச்சு, அது இருந்தால் இன்றைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கலாம், நாளைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கலாம். கர்த்தர் சொன்னார்னு சொல்லிட்டு மொத்தமாகவும் போட்டுட்டோம். இன்றைக்கி கொடுப்பான்னு வேறு சொன்னார், இன்றைக்கி எப்படி கொடுக்க போகிறாரு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துன்னே இருந்தாராம். ரொம்ப நேரம் யோசிச்சுருக்கிறான், கர்த்தர் எப்படி கொடுப்பாரு, இன்றைக்கி என்ன வருமானம் வரும், குடும்பத்துக்கு என்ன எடுத்துன்னு போவோம், நேற்றும் பட்டினி,
நேற்றும் சரியா அப்படி எப்படியே சமாளித்து ஓட்டிட்டோம், இன்றைக்கி எப்படி ஓட்ட போகிறோம் தெரியலையே, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுன்னு உட்காந்து இருக்கும்போது அந்த ரோட்டில் தண்ணி கரை புரண்டு ஓடுதான். அந்த ரோட்டில் தண்ணி கரை புரண்டு ஓடுதான். அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரப்பர் ஷீட்டு, அப்படி அதாவது இந்த சைஸ் ஒரு பெரிய ரப்பர் ஷீட்டு மிதந்துன்னு வந்து இவர் இருக்கிற இடத்துல வந்து ஓரமாக நின்று இடிச்சு முட்டி நின்றுக்குதான், அப்படி இப்படி போகாமல். இவர் பார்த்தாராம், இது என்ன இது ரப்பர் ஷீட்டு தண்ணியில் மிதக்குது, சரி எடுத்து வச்சுக்கினாராம் ஓரமாக. எடுத்து வச்சு அப்புறம் அப்படியே பார்த்துருந்தாராம். பார்த்த உடனே சரி இந்த ரப்பர் ஷீட்டு நல்லா இருக்குதே, நம்ம இதில் ஒரு செருப்பு எதனா தைக்க முடியுமான்னு சொல்லிட்டு அவர் கால் வச்சு சைஸை வரைஞ்சி என்ன பண்ணிட்டாராம், 2 பீஸாக கட் பண்ணிட்டாராம். இப்போது பாட்டம் வந்துடுச்சு. ஆனால் இதை போட்டு எப்படி நடக்க முடியும், இதை எப்படி யூஸ் பண்ண முடியும் தெரியல. சரின்ட்டு என்ன பண்ணியிருக்காரு யோசிச்சு, அவர் லெதர் தான் அப்போலாம் தைக்குது, அந்த லெதர் பீஸ் இருந்துக்குது, அதை வச்சு நம்ம போடுவோம் தெரியுங்களா, வெள்ளை கலரில் ப்ளூ கலர் மேலே ஸ்ட்ராப் இருக்கிற செப்பல், அது மாதிரி லெதரில் தைச்சி இங்கே ஒரு ஓட்டை இங்கே ஒரு ஓட்டை இங்கே ஒரு போட்டு 3 ஓட்டை போட்டு அந்த லெதர் ஸ்ட்ராப்பை வச்சு தைச்சி வச்சுருந்துருக்காரு. பார்த்தா போட்டு பார்த்தாரா, நடந்து பார்த்தா பரவாயில்ல நடக்குதுக்கு, நம்ம போட்டுன்னு போகலாம் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அவர் வச்சுருந்தாராம். வச்சுன்னு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் வந்தாராம். வந்து என் ஷூ மழையில் நனைஞ்சி ரொம்ப கிழிஞ்சு போகுது, இந்த மழைக்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி ஒன்றுமே இல்லை என்கிட்ட அப்படின்னு சொல்லி, எதனா அதுக்கு என்ன இருக்குதா, செப்பல் எதனா இருக்குதான்னு கேட்டுன்னு இருக்கிறாராம். கேட்டு இருந்து பார்த்த உடனே இவர் தைச்சி வச்சிருக்க செப்பல் பார்த்துட்டாராம். போட்டு பார்த்தாரா கரெக்டாக இருக்குதா, அவருக்கு போட்டு பார்த்து ஒரு கால் சைஸு கரெக்டாக இருக்குதா. நடந்து பார்த்தாரா அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சான். மழையில் தண்ணியில் நடக்கலாம், ஷூவிலெல்லாம் தண்ணி போயிடுது, இதில் தண்ணியே போக மாட்டேங்குது, தண்ணி என்ன போயிடுது, ஈஸியாக வெளில போயிடுது, நடக்கிறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நடந்து பார்த்தாராம். நடந்து பார்த்துட்டு வந்து கேட்டாராம், எவ்வளோன்னாராம். வாங்கியிருந்தா விலை சொல்லலாம். இவர் தைச்சி வருது, இவருக்கு விலை என்ன விலை சொல்கிறது கூட தெரியலையா. இப்போ இவர் என்ன சொன்னாராம், எனக்கு இதுக்கு விலை தெரியல, நீங்களே ஒரு விலை கொடுங்கன்னாராம். அவர் என்ன பண்ணாராம், இது நல்லா இருக்குது, ஷூலாம் ரேட்டு காஸ்ட்லி, ஆனால் அதனால் ஷூ ரேட்டை விட கம்மியாக தான் கொடுப்பேன் சொல்லிவிட்டு, நேற்று இவர் $20 போட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதை அப்படியே டபுள் மடங்காக $40 கொடுத்துட்டாராம். $20 தான் நேற்று போட்டார், இன்னைக்கு எவ்வளோ கொடுத்துட்டாரா, இதுக்கு நான் $40 தான் கொடுப்பேன், ரொம்ப கொடுக்க மாட்டேன்ட்டு. அதுவே 40 டபுள் மடங்கா. இவர் ஒன்றுமே கஷ்டப்படலையா, சொல்கிறார் நான் ஒன்றுமே இதுக்கு முதலீடே பண்ணல, இப்படி அதுவே ரப்பரு தண்ணியில் மிதந்து வந்து நின்றுச்சு. அப்புறம் இவர் என்ன பண்ணாரா, உடனே அது $40 வாங்கி போட்டுக்கின்னு எங்கேருந்து ரப்பர் வருதுன்னு பார்த்து ஒரு பெரிய ஃபேக்ட்ரியா, அந்த ஃபேக்ட்ரியில் என்னமோ தயாரிக்கிறாங்க, தயாரித்து மீதியான ரப்பரெல்லாம் என்ன பண்ணிடுறாங்களா, குப்பையில் போட்டுறாங்களாம். அந்த குப்பையில் போட்ட ரப்பருங்க மழை பெஞ்சதுனால தண்ணியில் அடிச்சுன்னு வந்துருக்குது. போய் அதெல்லாம் பொறிக்கின்னு வந்து அந்த ரப்பரெல்லாம் எடுத்துன்னு வந்து எல்லாம் செப்பலை தைச்சி விற்க ஆரம்பித்தார் பாருங்க. நல்ல வியாபாரமா, எந்த லைஃப் ஸ்டைலை மாறிடுச்சான். அது பிறகு என்ன பண்ணாரா, இன்னும் கொஞ்சம் புதுசாகவே ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணி இவரே புது ரப்பர்களை வர வச்சு செருப்பு தயாரிக்க ஆரம்பித்தாராம். அதுக்கு பேர் தான் உலகம் முழுவதும் அவர் பேர் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு, அதுதான் பேட்டா. அல்லேலூயா. எதுக்கு சொல்ல வரேன்னா, கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பழுகி பெருக செய்யக்கூடியவர். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும்பொழுது நீங்கள் கண்டிப்பாக முன்னேறுவீர்கள், முன்னேற்றம் உங்களை தேடி வந்து நிற்கும். ஆமேன். நீங்கள் ஓட வேணாங்க, நீங்கள் ஓட வேணாம். நான் சொல்கிறேன், உலகத்தான் ஓடுவான், தேடுவான், அதுக்காக ரொம்ப பிரயாசப்படுவான். ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் அதுக்காக ரொம்ப பிரயாசப்பட வேணாம், உங்களுக்காக கர்த்தர் கதவுகளை திறக்க வைப்பார். நான் என் லைஃப்பில் பார்த்துருக்கிறேன். நீங்கள் ரொம்ப முயற்சி பண்ணிங்கன்னா ரொம்ப கீழே போயிட்டு இருப்பீங்க. கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காருங்க, ஆண்டவர் சமூகத்தில் உட்காருங்க, ஆண்டவரை கனம் பண்ணுங்க, ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவர் சமூகத்தில் மனமகிழ்ச்சியாக இருங்க. நான் சொல்கிறேன், இதெல்லாம் உங்களை தேடி வரும். எங்கே இருக்கிற ரப்பர் துண்டு மழையில் அடிச்சுன்னு வந்து உங்கள் பக்கத்தில் வந்து முட்டி நிற்கும். போக மாட்டேன், இங்கே தான் நிற்பேன் அப்படின்ட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு 70லேருந்து 75 பேர் தான் போனாங்க. ஆனால் அந்த தேசத்தில் பழுகி பெருகி அந்த எகிப்தியர்கள் பார்த்து
பொறாமைப்பட்டார்களாம். எகிப்தியர்கள் பார்த்து என்ன பண்ணாங்க? பொறாமைப்பட்டாங்க. ஏன்னா ஒரு 70-75 பேர் கொஞ்சமாக வந்தான், இன்னைக்கு எப்படி இருக்கிறான்? பயங்கர பிரம்மாண்டமாக பெருகி இருக்கிறான். அந்த தேசம் எகிப்தியர்களால், அதாவது இஸ்ரவேலர்களால் நிறைந்து இருந்தது. எகிப்து தேசம் யாரால நிறைஞ்சு இருந்ததுதான்? இஸ்ரவேல் ஜனங்களால் நிறைந்து இருந்ததான். அவ்வளோ ஜனங்கள் பெருகிட்டாங்க. இன்னைக்கு கூட பாருங்க, இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் பெருகி கொண்டே இருக்கிறாங்களா இல்லைங்களா? இந்த தேசத்தில் சில கட்சிகளுக்கு, சில இயக்கங்களுக்கு, சில மதவாத இயக்கங்களுக்கெல்லாம் கிறிஸ்தவர்களை கண்டதான் பயமா இருக்குது. உண்மையில அவன் பயப்படுறாங்க. என்னன்னா, இவர்கள் பெருகி கொண்டே இருக்கிறார்கள், எப்படியாவது இவர்களை ஒடுக்க வேண்டும். மத மாற்று தடை சட்டம் கொண்டு வந்தாங்க. ஒரு அம்மா தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு கூட அடிக்கல ஆளுங்கட்சியிலேருந்து. அந்த அம்மா ஆளுங்கட்சிங்க. அப்போது எப்பவுமே ஆளுங்கட்சிக்கு தான் மக்கள் எம்பி எலெக்ஷனில் ஓட்டு போடுவாங்க. அந்த அம்மா கொண்டு வந்தாங்க மத மாற்று தடை சட்டம் கொண்டு வந்த அடுத்த ஒரு சில மாதங்களில் எம்பி எலெக்ஷன் சீட்டு வந்துச்சு. 40 சீட்டு தமிழ்நாட்டுக்கு. 40 சீட்டில் ஒரு சீட்டு கூட அந்த அம்மா அடிக்கலை. அந்த அம்மா அடுத்த செகண்டே பயந்துட்டாங்க. பயந்துட்டு உடனே மத மாற்று தடை சட்டத்தை நான் வாபஸ் வாங்குறேன்ட்டு வாங்கிட்டாங்க. ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெருக செய்யும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உயிரோடு இருக்கிறது மட்டும் தான் பெருக செய்யுமா? செத்துதையும் பெருக செய்யுமா? உயிரோடு இருக்கிறதையும் பெருக செய்யும், செத்துதையும் பெருக செய்யும். பாருங்க, கர்த்தர் ஆசீர்வதித்தார். திரளான தண்ணீர்களை உண்டாக்கி தண்ணியில் எல்லா மச்சங்களையும் வச்சு மீன் எல்லாம் வச்சு ஆசீர்வதித்தார். மீனை கர்த்தர் ஆசீர்வதித்து பழுகி பெருகி என்ன பண்ணுங்க, சமுத்திரத்தை நிரப்புங்கன்னு சொன்னார். மீன் பழுகி பெருகி நிரப்பிக்கொண்டே இருக்குதா இல்லையா? இன்னைக்கு உலகத்தில் மொத்தம் கிட்டத்தட்ட 700 கோடி. அதில் 100 கோடி அசைவன் வச்சுக்கோங்க, சைவன் வச்சுக்கோங்க 100 கோடி. மீதி 600 கோடி அசைவம். 600 கோடி பேர் என்ன சாப்பிட்றான்? மீன் சாப்பிட்றான்னா சாப்பிட்லீங்களா? 600 கோடி பேரில் பாதி விடுங்க. ஒரு நாளைக்கு பாதி மீன் சாப்பிட்றான், பாதி பேர் மீன் சாப்பிட்றானோ. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 300 கோடி பேர் மீன் சாப்பிட்றான். அப்போ 300 கோடி பேர் மீன் சாப்பிட்றதுக்கு மீன் கடலில் பெருகுகிறதா இல்லையா? எவ்வளோ வலை போடுறான், எவ்வளோ மீன் பிடிக்கிறான். திரும்ப நாளைக்கு போனாலும் மீன் இருக்குது, அடுத்த நாள் போனாலும் மீன் இருக்குது. இல்லை, எவ்வளோ மீன் பிடிக்கிறான். கர்த்தருடைய ஆசீர்வாதம் பழுகி பெருக செய்தது. அது உயிரோடு இருக்கிற மீன். செத்த மீன் பெருகுமா? பெருகாது. 5 அப்போ 2 மீன். அந்த 2 மீன் செத்த மீனா உயிருள்ள மீனா? பெருகுச்சா பெருகலையா? பெருகலையா? பெருகுச்சு. கர்த்தரால உயிரோடு இருக்கிறதையும் பெருக வைக்க முடியும், செத்து போனதையும் பெருக வைக்க முடியும். உங்க வாழ்க்கையில நீங்கள் இழந்து போனதையெல்லாம் திரும்ப கொடுக்க முடியும். அல்லேலூயா. நம்மளாம் என்ன நினைப்போம் தெரியுங்களா? என் லைஃப்ல போனது வருமா, அதான் செத்து போனது. கர்த்தர் அதையும் பெருக செய்வார். எதிர்காலம் ஜீவன் இருக்கிறது, அதை நல்லா வைப்பாரா? அதே நல்லா வைப்பார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கடந்த காலத்தில் நீங்கள் இழந்து போனதை 2 மடங்காக திரும்ப கொடுப்பார். எதிர்காலத்தில் வர வேண்டியதும் 2 மடங்காக ஆசீர்வதித்து கொடுத்து உங்களை பழுகி பெருக செய்வார். ஆமென். இஸ்ரவேல் தேசத்துக்கு போன ஜனங்கள் பழுகி பெருகி இந்த எகிப்து தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் நிரப்பினார்கள். நிரப்புனாங்களா நிரப்பலீங்களா? நிரப்புனாங்க. அதனால அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பொறாமைப்பட்டார்கள். எகிப்தியர்கள் இஸ்ரவேல் மேல பொறாமைப்பட்டார்கள். பல சட்டங்கள்லாம் கொண்டு வந்து அவர்களை ஒடுக்கினார்கள். ஆனால் இதன் மத்தியில் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி கூக்குரலிடுறாங்க. ஆனால் தேவன் ஏற்கனவே ஆபிரகாம் கிட்ட சொல்லிட்டாரு, இந்த ஜனங்கள் 70-75 பேரா எகிப்து தேசத்துக்கு போகிறதுக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடி ஆபிரகாம் கிட்ட தேவன் சொல்லிட்டாரு. தெரியுங்களா? உன் ஜனங்கள் எகிப்திலே 400 வருஷம் அடிமைகளாய் இருப்பார்கள். ஆபிரகாம் கிட்ட தேவன் ஏற்கனவே சொல்லிவிட்டார். தேவனுக்கு தெரியும் இவங்க 400 வருஷம் அடிமையாக இருக்க போகிறாங்க, உபத்திரவப்பட போகிறாங்க தெரியும். ஆனாலும் தேவன் அதன் மத்தியில் கூட என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஜனங்கள் மேலே அக்கறையோடு இருக்கிறார். இவன் அடிமையாக இருக்கிறான்றதுக்காக அவர் ஒன்றும் விட்டுட்டு போயிடல. அவர் பார்த்துக்கினே இருக்கிறாரு, அவர் கவனித்து கொண்டே இருக்கிறார், அவர் விசாரித்து கொண்டே இருக்கிறார். நான் சொல்கிறேன், உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தேவனுக்கு தெரியும். ஆனால் நிச்சயமாக மாற்றுவார். ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்குங்க, அந்த ஜனங்களுக்கும் நமக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அந்த ஜனங்கள்
தேவன் குறித்த காலம் வரைக்கும் காத்திருந்து தேவன் செய்தால் அவங்க வாழ்க்கை மாறும். கிறிஸ்தவர்களுக்கு அப்படி கிடையாது. உங்களுக்கு இயேசு ஏற்கனவே எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார், செய்து முடித்து விட்டார். மாற்ற வேண்டியது உங்க கையில் இருக்கிறது. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் செய்யணும், உங்களுக்கு செய்து முடித்து விட்டார். மாற்றிக்கொள்ள வேண்டியது உங்ககிட்ட இருக்குது. ஒரு பையனை கூட்டின்னு போயிட்டு ஒரு சர்ட்டு வாங்கி கொடுக்கலாம். ஆனால் 10 சர்ட்டு வாங்கி வச்சிருக்கிற பையன் என்ன பண்ணணும்? அவனுக்கு சர்ட்டு வாங்கி கொடுக்கக்கூடாது. அவன் என்ன பண்ணணும்? 10 சர்ட்டு ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கு பார்த்தீங்களா, அதில் பிடிச்சதை எடுத்து போட்டு அனுபவிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், கவனிங்க, இயேசு சிலுவையில் மரித்து உயிர் தெழுந்த வரைக்கும் மக்களுடைய வாழ்க்கை எப்படின்னா, அவர் கூட்டு போய் வாங்கி கொடுக்கணும் சட்டை. இயேசு சிலுவையில் மரித்து உயிர் தெழுந்த பிறகு அவர் ஏற்றுக்கொண்டவர்களுடைய லைஃப் எப்படின்னா, 10 சட்டு உனக்காக இருக்குது. நீ இன்னைக்கு எது போட போற? வெள்ளை கலர் போட போறியா? போட்டுக்கலாம். ப்ளூவா? போட்டுக்கலாம். மஞ்சள் போட போறியா? போட்டுக்கோ. அவர் ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. கவனிங்க, நம்ம இதிலெல்லாம் தெளிவாக இருக்க வேண்டும். நம்ம இதில் தெளிவாக இருக்கணும். நாமும் இஸ்ரவேல் ஜனங்களும் ஈக்குவல் கிடையாது. நாம் அவர்களை விட மேலானவர்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதல் நம்மை மேலானவர்களை மாற்றி இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம அதை புரிஞ்சுக்கணும். நம்ம இன்னும் இஸ்ரவேல் ஜனங்கள் போல கர்த்தர் பெருமூச்சை கேட்டார் அப்படின்னு இழுத்து பெருமூச்சு விடக்கூடாது. அவங்களுக்கு பெருமூச்சை கேட்டார்னா வேற, உங்களுக்கு பெருமூச்சை கேட்க மாட்டார். நீங்கள் உங்கள் பெருமூச்சை நீங்கள் தான் மாற்றணும். அதுக்கு தான் சபை. நான் சொல்கிறேன், சும்மா ஆண்டுகிட்ட போயிட்டு இந்த பழைய ஏற்பாட்டில் ஜெபம் பண்ண மாதிரியே கண்ணீர் விட்டு கதறி அப்படிலாம் ஜெபம் பண்ணாதீங்க. இயேசு சொன்னார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அது உங்களுக்கு உண்டாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஆயிட்டோம். இப்போ அவர்கிட்ட போயிட்டு என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஆண்டவரே தாங்க 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 தாங்க, செய்யுங்க 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 செய்யுங்க, கொடுங்க கொடுங்க கொடுங்க. இல்லை இல்லை, எனக்கு கொடுத்து இருக்கிறீங்க, அதெல்லாம் எனக்கு வரட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தில் என்னுடைய சுகத்தை கட்டவிழ்க்கிறேன், என்னுடைய சமாதானத்தை இயேசுவின் நாமத்தில் கட்டவிழ்க்கிறேன், எனக்கு தேவையான ஆசீர்வாதங்களை இயேசுவின் நாமத்தில் ரிலீஸ் பண்ணுகிறேன். ஆண்டவரே, என்னை வேதனைப்படுத்துகிற எல்லா விதமான பிசாசின் கிரியை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறேன். எனக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா பொல்லாத ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறேன். கட்டுகிறதும் கட்ட அவிழ்ப்பதும் தான் ஜெபம். கண்ணீர் விடுவதும் கதறி அழுவதும் ஜெபம் அல்ல. கண்ணீர் விடுவதும் கதறி அழுவதும் பழைய ஏற்பாடு. கட்டுவதும் கட்ட அவிழ்ப்பதும் புதிய ஏற்பாடு. நீங்க பழைய ஏற்பாட்டு விசுவாசியா புதிய ஏற்பாட்டு விசுவாசியா? பழைய ஏற்பாட்டு விசுவாசியா இருக்க விரும்பினால் இருக்கலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் சவுக்கால் அடிப்பான், ஐயோ அம்மான்னு கத்தணும், கண்ணீர் விட்டு கதறணும், பெருமூச்சு விடணும். கர்த்தர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, இன்னும் 50 வருஷம் இருக்குது, வெயிட் பண்ணி. இப்போ 350 தான் ஆகிருக்குது, 400 வருஷம் நான் சொல்லிட்டேன். அதனால் 400 வருஷம் வரைக்கும் நீ என்ன பண்ணி தான் ஆகணும், கொஞ்சம் அடி வாங்கி தான் ஆகணும்ப்பா, வெயிட் பண்ணு. நாட்கள் நிறைவேற வரைக்கும் நீ என்ன பண்ணணும். அது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. அவர் சொல்லிட்டாரு, எவனா அடித்தானா துரத்தி அடிக்கிறது உனக்கு அதிகாரம் கொடுத்துட்டேன். எவனா சவுக்கு எடுத்துன்னு வந்தா பயப்படாத, உங்ககிட்ட AK-47 கொடுத்துருக்குறேன், நீ எடுத்து காட்டு. அவனை போனோம் AK-47 பார்த்த உடனே ஓடிடுமா. உங்ககிட்ட இயேசுவின் நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ள இயேசுவின் நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு AK-47 மாதிரி. அல்லேலூயா. நம்ம ஆளுங்க அதான் நான் திரும்ப சொல்லும் பாருங்க. வீட்டில் பெரிய AK-47 இருக்குது, ஆனால் ஒரு சின்ன திருட உள்ளே பூந்து ஒரு கத்தியை காட்டி மிரட்டி கட்டி போட்டு எல்லாத்தையும் திருடின்னு போயிடுவான். ஏன்னா உங்களுக்கு AK-47 இருந்தும் அதை எடுத்து சுட தெரியல. AK-47 இருந்தும் எடுத்து சுட தெரியலன்னா திருட சின்ன கத்தியை காட்டி என்ன பண்ணுவான், எல்லாத்தையும் சுட்டின்னு போயிடுவான். இன்றைக்கி கிறிஸ்தவங்களுடைய நிலைமை என்னென்னா, நிறைய கிறிஸ்தவங்களுக்கு ஜீசஸ் என்கிற AK-47 இருக்குதுன்னே தெரியல. முதல் பிரச்சனை இருக்குது, ஆனால் இருக்குதுன்னு தெரியல. ரெண்டாவது பிரச்சனை, AK-47 சுட கற்றுக் கொடுக்கறது கிடையாது. எங்கன்னா போய் தப்பி தவறி இருக்குதுன்னு தெரிஞ்சுன்னு வந்துட்டா கூட அது சுடுறதுக்கு என்ன பண்ணுறது இல்லை,
எங்கேயுமே ட்ரைனிங்கே கொடுக்கறதில்ல, பயிற்சியும் கொடுப்பதில்ல. இவங்க பயிற்சியும் எடுக்கல, முயற்சியும் எடுக்கல. அதனால தான் கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் வேதனை, கண்ணீர், கவலை, கஷ்டம், போராட்டம், நிந்தனை, வியாதி, பலவீனம், தோல்வி, இழப்பு, நஷ்டம் இதெல்லாம் ஏன் கிறிஸ்தவனுக்கு வருதுன்னா, நான் சொல்கிறேன், ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இதெல்லாம் வர வேண்டிய அவசியமே கிடையாது, வரவும் கூடாது. வந்தால் அதை விரட்டுறதுக்கு உங்ககிட்ட அதிகாரமும் வல்லமையும் இயேசுவின் நாமத்தில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் ஏன் இதெல்லாம் வந்து தலையை பிடிச்சி உருட்டுது? நமக்கு மக்கள்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேன்றாங்க, சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. இதெல்லாம் சொல்லி கொடுத்தா தான் மக்களுக்கு என்ன பண்ணுவாங்க? இன்றைக்கி மக்களுக்கு என்ன சொல்கிறாங்க? நல்ல கண்ணீர் விட்டு கதறி வைத்த காய போட்டு அழுவு. அப்போ தான் அவர் என்ன பண்ணுவார்? செய்வார். ஏன்னா அவர் நல்லவர் கிடையாது, மோசமானவர். கர்த்தர் நல்லவரா மோசமானவரா? வசனம் சொல்லுது, கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எங்கன்னா சொல்றா கர்த்தர் மோசமானவர்? உபவாசம் இருங்க அப்போ தான் செய்வார் அப்படியா சொல்லுது? இதெல்லாம் எங்கேருந்து பிடிக்கிறாங்கன்னு தெரியல. மக்கள் பிடிச்சிக்கின்னு பாருங்க, எங்கன்னா போய் உபவாசம் கொடுத்து போகிறதுக்கு எதுக்கு? அங்கே போய் அழுவுறதுக்கு தான். இவங்க ஒன்றும் பாரப்பட்டு அழுவல. வீட்டில் இருக்கிற பிரச்சனை, வீட்டில் இருந்தால் 4 பேர் வந்து கேட்பான், ஜப கூட்டத்தில் போய் அழுதுட்டு வந்துடுவோம். கும்பலோட கும்பலாக உக்காது எல்லாரும் ஜனங்களுக்காக ஆத்துமாக்காக அழுதா, இவங்க சோத்துமாக்காக அழுதுட்டு வந்துடுது. அதனால் நான் சொல்கிறேன், நீங்கள் வேற, இஸ்ரவேல் ஜனங்கள் வேற. அதை புரிஞ்சுக்கங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள், 400 வருஷம் இருந்தாங்க. அப்போ அந்த 400 வருஷம் முடிகிற நாட்களில் தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? மோசையை தேர்ந்தெடுக்கிறார். மோசையை தேர்ந்தெடுத்து என்ன பண்ணுறார் கர்த்தர்? மோசையை தேர்ந்தெடுத்து மோசைக்கிட்ட சொல்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்களின் பெருமூச்சை கேட்டேன், நான் இறங்கி வந்திருக்கிறேன், நீ அவர்களை போய் விடுதலை ஆக்க வேண்டும். கவனிங்க, கர்த்தர் ஏன் மோசையை செலக்ட் பண்ணார்? எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? கர்த்தர் ஏன் மோசையை செலக்ட் பண்ணார்? ஏன் மோசையை செலக்ட் பண்ணார் அப்படின்னா, கர்த்தர் மோசையை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது. மோசே அந்த எகிப்து தேசத்தில், கவனிங்க, எல்லா பிள்ளைகளும் தண்ணியில் போட்டுடணும். சட்டம் என்ன? எல்லா பிள்ளைகளும், ஆண் பிள்ளைகளையும் தண்ணியில் போட்டுடணும். ஏன் பார்வோன் எல்லா ஆண் பிள்ளைகளையும் தண்ணியில் போடணும்னு சொன்னார்? நைல் நதியில் போட்டுடணும்னு சொன்னார். ஏன் நைல் நதியில் போட சொன்னார்? ஏன்னா நைல் நதியில் பெரிய பெரிய முதலைகள் நிறைய இருக்கிறது. நைல் நதியில் என்ன இருக்குதா? பெரிய பெரிய முதலைகள் நிறைய இருக்குது. குழந்தைங்களை போட்ட உடனே சாப்பிட்டுடும். குழந்தைங்களை போட்ட உடனே சாப்பிட்டுடும், முதலைகள் சாப்பிட்டுடும். ஆமாம், முதலைகளை தெய்வமாக வணங்கினான். ஏன் முதலைகளை தெய்வமாக வணங்கினான் அப்படின்றதுக்கு வரலாற்று ஆராய்ச்சி, ஹிஸ்டாரிக்கல், அதோடைய பேக்ரவுண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த முதலைகள், கவனிங்க, அந்த நைல் நதியில் வெள்ளம் வரும்பொழுது இந்த முதலைகளுக்கு முன்கூட்டியே தெரியுமா வெள்ளம் வரும்போதுன்ட்டு. அப்போ அதுங்க என்ன பண்ணிடுமா, அதுங்க தண்ணியில் அடியில் இருக்கிறதுலாம் கரையோரத்தில் வந்து ஒதுங்கிடுமா. அப்போது ஆரம்பத்தில் பார்த்த இந்த எகிப்தியர்களுக்கு புரியல. அப்புறம் இந்த கரை ஓரத்தில் அது வந்து ஏறிட்ட பிறகு வெள்ளம் வந்து வேகமாக கரை புரண்டு ஓடும், அடிச்சுன்னு போவோம். அப்போ அதில் சில இழப்புகள், நஷ்டங்கள்லாம் வந்து இருக்குது. அப்போ அந்த காலத்தில் இவர்கிட்ட பார்த்த மக்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அப்போது இந்த முதலைகள் இதெல்லாம் வந்து வரப்போகிறது முன்கூட்டியே நமக்கு தெரியப்படுத்துது, அப்போ இது ஒரு சாமி அப்படின்னு சொல்லிட்டு முதலையெல்லாம் சாமி ஆக்கிட்டான். சாமி ஆக்கி, கவனிங்க, அவன் அதெல்லாம் வணங்க ஆரம்பிச்சிட்டான். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எகிப்து தெய்வங்களுடைய உருவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தலைலாம் முதல்ல மாதிரி இருக்கும். நிறைய தெய்வங்களுடைய தலை எப்படி இருக்கும்? காலிலேருந்து இது வரைக்கும் மனுஷன் மாதிரி இருக்கும், தலை முதல்ல மாதிரி இருக்கும். ஏன்னா அவன் வந்து அந்த காரணத்தினால தான் என்ன பண்ணிட்டான், முதலைகள் தெய்வமாக ஆக்கிட்டான். இப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, அவனுடைய தெய்வத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பலியிடுகிறான், இஸ்ரவேல் குழந்தைகளை பலியிடுறான். நல்லா கவனிங்க, எவ்வளோ குழந்தை, எத்தனை அப்பா அம்மா அழுதுருப்பாங்க, எவ்வளோ வேதனை. ஆனால் அதே நைல் நதியில் தான் மோசையும் போடப்பட்டார். ஆனால் கவனிங்க, அந்த பார்வோனுடைய மகள் வந்து குளிக்கிற வரைக்கும் ஒரு முதல்ல கூட கிட்ட பெட்டிக்கிட்டே வரல, ஒரு முதல்ல கூட பெட்டிக்கிட்டே வரல. ஏன்னா வசனம் சொல்லுது, தாயின் கருவில்
உருவாகும் முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். கர்த்தர் ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் சொல்றேன், நீங்களால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதனால தான் ரட்சிக்கப்பட்டு இங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க. நான் சொல்கிறேன், தேவன் உங்களை தெரிந்து கொள்ளனா எத்தனையோ வயசில், எத்தனையோ விபத்தில், எத்தனையோ விதமான நோய்களில் நீங்கள் மரித்து மண்ணோட மக்கி போயிருப்பீங்க. ஆனால் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டதுனால்தான் உங்களை ஜீவனை அழிவுக்கு விலக்கி மீட்டு இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறாரு. ஒரு கையை தட்டுங்க. அல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்துங்க. அதனால் நீங்கள் பரிதாபமான கேஸு கிடையாது, விசேஷமான கேஸு. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் பரிதாப கேஸு கிடையாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் பரிதாபமான கேஸு கிடையாது, ஸ்பெஷல் கேஸு. நம்ம அநேக நேரத்தில் எப்படி நினச்சிருந்தோம், நான் இருக்கிற ஒரு ஏழை, என்ன பண்ண போகிறேன். இல்லைங்க, கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். மோசையை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அந்த நைல் நதியில் போடப்பட்டாலும், அந்த நைல் நதியில் அவ்வளவு முதலைகள் இருந்தாலும் அது மோசையை ஒன்றுமே செய்யலை. மறுநாள் அந்த பார்வோனுடைய குமாரத்தி குளிக்க வரும்பொழுது கவனிங்க, அந்த பெட்டியை அந்த இடத்துல வச்சிருந்தார். ஆண்டவர் எங்கே எடுத்து வச்சிருந்தாரு? அந்த அம்மா குளிக்கிற இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. ஏன்னா கவனிங்க, கர்த்தருக்கு தெரியும், இந்த பார்வோனுடைய குமாரத்தி குளிக்கிற இடத்துல ஏற்கனவே அந்த இடத்துல என்ன பண்ணி வச்சிருப்பாங்க தெரியுங்களா? முதல்லலாம் வராதபடிக்கு பாதுகாத்து வச்சிருப்பாங்க. நான் சொல்றேன், ராஜாவுடைய பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கிறது. அரசனுடைய பாதுகாப்பு மோசேக்கு கர்த்தர் கொடுத்து வச்சிருந்தாரு. ராஜாவுக்கு இருந்த பாதுகாப்பு யாருக்கு இருந்துச்சு? மோசேக்கு. கர்த்தர் மோசே அப்படி தெரிந்து கொண்டார். அப்புறம் அந்த அம்மா எடுத்துட்டு போய் வளர்த்தாங்க. வளர்த்து அரண்மனையில் வளர்த்து மோசே எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களிலும் தேறினவனாய் மாறினான். சாஸ்திரங்கள், எல்லா விதமான அந்த போர் முறைகள் எல்லாவற்றையும் சூப்பர் ஹீரோவாக ஆயிட்டாரு. ஒரு நாள் என்ன பண்ணுறாருன்னா, இவர் போகும்போது 2 இஸ்ரவேல் ஜனங்கள் சண்டை போட்டுக்கிறான். 2 இஸ்ரவேலர் சண்டை போட்டுக்கிறான். இவர் இறங்கி போய் என்ன பண்ணார், ஏன்பா சண்டை போட்டுக்கிறீங்க? சாரி, ஃபஸ்ட்டு வந்து ஒரு எகிப்தியன் ஒரு இஸ்ரவேலரனை அடிக்கிறான். ஒரு எகிப்தியன் இஸ்ரவேலரனை அடிக்கிறான். இவர் இறங்கி போயிட்டு அந்த எகிப்தியனை ஒரே அடியாக அடித்து சாகடிச்சு அவனை புதைச்சி போட்டு வந்துட்டார். இது என்னன்னா ரட்சிப்புக்கு அடையாளம். இது எதற்கு அடையாளம்? ரட்சிப்புக்கு அடையாளம். நம்ம வாழ்க்கையில் நமக்கு விரோதமாக நமக்கு எதிராக போராடுகிற எல்லா பிசாசின் கிரியைகளையும் நிர்மூலமாக்கி போட்டு நமக்கு பாதுகாப்பு, விடுதலை கொடுப்பதற்கு அடையாளம். அதை தான் மோசே செஞ்சார். மறுநாள் இவங்க 2 இஸ்ரவேலர்கள் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போது மோசே போயிட்டு என்ன சொல்கிறான்னு ரொம்ப அழகாக பேசுவார். நீங்கள் சகோதரர்கள் தானே, ஏன் ஒருவருக்கு ஒருவர் சண்டை பண்ணுறீங்கன்னு கேட்டார். இது ஒரு தப்பா? ஆனால் அதில் ஒருத்தர் இருக்கிறான் பாருங்க, நேற்று காப்பாற்றுன்னு நேற்று அடி வாங்க விட்டுட்டு போயிருக்கணும். அவனை நேற்று அடிக்கும் போது நல்லா 2 போடுறான்னு சொல்லிட்டு போயிருக்கணும். அவனை காப்பாற்றுறதுக்காக கொலை பண்ணான். அவன் சொல்கிறான், நேற்று அந்த எகிப்தியனை கொன்றது போல இன்று எங்களை கொல்ல பார்க்கிறாயான்னு கேட்டான். உடனே விஷயம் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஓ, மோசஸ் நமக்காக எகிப்தியனை கொன்னாரு அப்படின்னு இவனுக்குள்ளே ஸ்ப்ரெட் ஆகி அது அவனுக்குள்ளேயும் போயிடுச்சு. ஓ, மோசஸ்ன்றவன் நம்ம ஆளுங்களே அடிச்சிட்டான்டா. ராஜா வரைக்கும் போயிடுச்சு. ராஜா யோசிக்கிறாரு, புடி அவனை புடி. மோசை என்ன பண்ணக்கூடாது? விடக்கூடாது. இவ்வளோ நாள் என்ன பண்ணியிருக்கிறேன்? நல்ல பாம்புக்கு பால் ஊற்றி இருக்கிறேன். பாம்பு புத்தில் பால் ஊற்றுனா பாம்பு குடிக்குமா? சொல்லுங்க. பாம்பு புத்தில் பால் ஊற்றுறாங்களே, பாம்பு குடிக்குமா? குடிக்க முடியுமா? ஏன்னா அந்த பாம்பு புத்து வந்து கரையான் கட்டின புத்து, அது பாம்பும் கட்டலை. இந்த கரையான் என்ன பண்ணுதுன்னா, பூமியில் இருக்கிற எல்லா களிமணியும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துன்னு வந்து ஓயாவை இரவும் பகலும் வேலை செஞ்சு அது இவ்வளோண்டு இருக்கும் கரையான். ஆனால் இவ்வளோ பெரிய புத்து கட்டி வச்சுருக்கோம். அது கஷ்டப்பட்டு கட்டின உடனே இவர் வந்து ஓட்டை போட்டு உள்ளே போயிடுறது. உள்ளே போய் இவர் போய் தங்கிடுவார். ஆனால் இதை மக்கள் போயிட்டு பாம்பு புத்தில் என்ன பண்ணின்னு இருப்பாங்க? பாலை ஊற்றிட்டு வருவாங்க. ஆனால் பாம்பு அதை குடிக்க முடியாது. யோசிச்சு பாருங்க, ஒரு தட்டில் வச்சுட்டு போனால் கூட கொஞ்சம் வந்து அப்படி நக்கி அதெல்லாம் குடிக்கலாம். இருக்கிற மண்ணில் ஊற்றுனா அது எப்படி குடிக்கும்? மண்ணே உறிஞ்சிக்கும், சேராயிடும் உள்ள. ஆனால் எதுக்கு ஊற்றுனாங்க? அந்த காலத்தில் ஒரு நோக்கமா. இந்த பாம்புங்கள்லாம் என்ன பண்ணுமா, பாம்புங்க ஒரு இடத்துல குடி இருந்ததுன்னா அதுங்க இனப்பெருக்கத்துக்காக ஒரு விதமான வாசனையை வெளியேற்றுமா. பெண் பாம்புங்க என்ன பண்ணுமா, இனப்பெருக்கத்துக்கு ஒரு வாசனையை வெளியிடுமா.
இந்த வாசனையை கண்டு சுற்றி இருக்கிற ஆண் பாம்புகள்லாம் வந்து இனப்பெருக்கம் செய்து பாம்புகள் பெருகுமா. இந்த வாசனை வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு முட்டை நாத்தத்தை ஊற்றிடுவாளாம். பால் நாத்தத்தை ஊற்றிடும். பாலை ஊற்றிட்டா இந்த பால் கவுச்சில் அந்த வாசனை வெளியே வராதான். ஹலோ, பாம்புக்கு ஏன் பால் ஊற்றுறாங்க தெரியுதா? குடிக்கிறதுக்கு ஊற்றல, அழிக்கிறதுக்கு ஊற்றுறான். ஆனால் அழிக்கிறதுக்கு பாலை ஊற்றிட்டு அதையும் கும்பிட்டு வந்துடுறான். பாம்பு புத்தில் பாலை ஊற்றுறது பாம்பு குடிக்கிறதுக்கு இல்லை, அது பழுகி பெருகாத படிக்கு அதை அழிக்கிறதுக்கு தான் பால் ஊற்றுறாங்க. சரி, மோசே கவனிங்க. மோசே இந்த ஜனங்கள் மத்தியில் தேறி வந்து விடுதலை கொடுக்கணும்னு முயற்சி பண்ணும்போது இவன் காட்டி கொடுத்துட்டான். அவன் பார்வன் சொல்கிறான், பாம்புக்கு பால் ஊற்றுற மாதிரி இருந்திருக்கிறான், இவனை பிடிடா, இவனை அடிக்கலான்னும் போது மோசே அந்த எகிப்து தேசத்தை விட்டு ஓடி போயிட்டார். ஓடி போயிட்ட பிறகு தான் கர்த்தர் அவரை சந்திக்கிறாரு. சந்தித்து கூப்பிடுறாரு, நீ வந்து எகிப்துக்கு போகணும். மோசே ஒத்துக்கவே மாட்டார். சொல்லிடுவார், ஆண்டவரே நீங்கள் யாரை வேணாலும் அனுப்புங்க, நான் என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன், நான் இந்த வேலைக்கு ஒத்து வர மாட்டேன்ட்டார். ஆண்டவர் கோவமே பட்டுட்டார். பைபிள் படித்து பாருங்க, கர்த்தர் கோவப்பட்டார். கோவப்பட்டு சொல்கிறாரு, மோசே சொல்கிறாரு, நம்மளுக்கு அந்த எகிப்தியர்கிட்ட பேசுகிற அந்த இலக்கணம்லாம் மறந்து போச்சு. இலக்கணம், அந்த ஸ்லாங்கு, அந்த தைரியம் எல்லாம் போச்சு, என்கிட்ட ஒன்றும் கிடையாது, நான் திக்கு வாயும் மந்த புத்தியும் ஆயிட்டேன்றாரு. முதல் வந்து எப்படி இருந்தார்? வாக்கு வல்லவன், எகிப்துடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்று தேறினவராக இருந்தார். கர்த்தர் அழைக்கும் போது எப்படி இருக்கிறாரு? திக்குவாயி மந்த புத்தி. கர்த்தர் நிறைய நேரத்தில் நம்மளை எப்போ ஆசீர்வதிப்பா தெரியுமா? என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லும் போது ஆசீர்வதிக்க மாட்டார். என்கிட்ட ஒன்றும் இல்லை ஆண்டவரே, அப்பா என் திறமை இல்லை, என்னுடைய பலன் இல்லை, என்னுடைய அறிவு இல்லை, என்னுடைய ஞானம் இல்லை ஆண்டவரே, என்னுடைய அனுபவம் இல்லை, நீங்கள் தான்ப்பா, இதெல்லாம் ஒன்றும் எனக்கு உதவாது, நீங்கள் தான் என்னை ஆசீர்வதிக்கக்கூடியவர், நான் உண்மையே நம்பி இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி பாருங்க. கர்த்தர் அப்படிப்பட்டவங்க தான் ஆசீர்வதிப்பார். ஆனால் நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்க தெரியுமா? என் படிப்பு, என்னுடைய திறமை, என்னுடைய வேலை, என்னுடைய அனுபவம், என்னுடைய பலன். மாம்ச பலத்தை நம்பி போவாதீங்க கர்த்தர்கிட்ட. மோசே மாம்ச பலத்திலலாம் சூப்பராக இருக்கும்போது கர்த்தர் அழைக்கல. எல்லாத்தையும் போயிடுச்சு, அவருடைய ஞானம் போயிடுச்சு, அவருடைய அறிவு போயிடுச்சு, அவருடைய புத்தி போயிடுச்சு, அவருடைய திறமை போயிடுச்சு, அவருடைய எல்லாமே போயிடுச்சு. கடைசி அவர் எப்படி இருக்கிறாரு? ஜீரோவில் வந்துட்டாரு. திக்குவாயி சொல்கிறார், மந்த புத்தினா விளங்கவே மாட்டேன்து. முதல்ல வந்து ஷார்ப்பாக இருந்துச்சு புத்தி, இப்போ புத்தி என்ன பண்ண மாட்டேன்து, மறந்து போயிடுறேன். ஐயா சில பேர் சொல்லுவாங்க பாருங்க, நான் அப்போலாம் பக்கமாக பண்ணுவோம் பாஸ்டர், இப்போ ஒரு வசனம் கூட மறந்து போயிடுது பாஸ்டர். கர்த்தர் இப்போ தான் உங்களை பயன்படுத்த போகிறாரு. மந்த புத்தி ஆயிடுச்சா, கவலைப்படாதீங்க, கர்த்தர் பயன்படுத்துவார். ஏன்னா கர்த்தருக்கு மந்த புத்தி தான் தேவை, உன் சொந்த புத்தி வேணாம் அவருக்கு. அல்லேலூயா. சொந்த புத்தி வேணாம், எந்த புத்தி தான் வேணும் கர்த்தருக்கு? மந்த புத்தி தான் வேணும். அதை தான் அவர் யூஸ் பண்ணுறாரு. ஏன்னா நீ உங்களை மந்த புத்தியில் பயன்படுத்தும் போது நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்க. சொந்த புத்தி இருக்கும்போது பயன்படுத்தினா நீங்கள் உங்களை மகிமைப்படுத்திப்பீங்க. நீங்கள் உங்களை பெருமை பேசிப்பீங்க. நான் இத்தனை அதிகாரம் மனப்பாடம் பண்ண தெரியுமா, நான் பைபிள்லேருந்து 60 வருஷம் மனப்பாடம் பண்ணிருக்கேன், இப்போ கூட சொல்லிட்டா அப்படின்னுவீங்க. மந்த புத்தியாக இருக்கும்போது ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ சொல்ல முடியுமா? வீண் பெருமை பாராட்ட முடியுமா? மேன்மை பாராட்ட முடியுமா? பெருமைப்பட முடியுமா? அப்போ என்ன சொல்லுவீங்க? கர்த்தருடைய கிருபையா, ஒரு வசனம் கூட எனக்கு இப்போ என்ன பண்ண முடியல, ஞாபகம் வச்சுக்க முடியல, ஆனால் நான் இவ்வளோ வசனம் பேசுகிறேன், கர்த்தருடைய கிருபை தான், என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னொன்று தெரியுங்களா, நீங்கள் ரொம்ப ஜபம் பண்ணும் போது கர்த்தர் உங்களை பயன்படுத்துறதை விட ஜபம் குறைவாக இருக்கும் போது தான் கர்த்தர் உங்களை யூஸ் பண்ணுவார். ஏன் நிறைய ஜபம் பண்ணும்போது கர்த்தர் உங்களுக்கு நிறைய செய்ய மாட்டார்னா, அப்போலாம் செஞ்சால் நீ என்ன பண்ண தெரியுமா, ஏன் முட்டின்னுவேன், கர்த்தரேன்னு சொல்ல மாட்டேன், ஏன் முட்டின்னுவேன், என்னுடைய அதிகாலை ஜபம்னுவேன், என்னுடைய இரவு ஜபம்னுவேன், என்னுடைய உபவாச ஜபம்னு சொல்லிவிடுவேன். அதனால் கர்த்தர் பண்ணுவானா அந்த டைம்லலாம் கொஞ்சமாக கொடுப்பாரு. கொஞ்சமாக தான், கம்மியாக கொடுறா இவனுக்கு, நிறைய கொடுத்தா என்ன சொல்லிடுவான், முட்டின்னு சொல்லிடுவான், உபவாசன்றுவான், அதிகாலைன்றுவான், இரவுன்னுவான், எதனா சொல்லின்னு இருப்பான். நீங்கள் கம்மியாக ஜபம் பண்ணும்போது பாருங்களேன், கர்த்தர் நிறைய செய்வார். அப்போ உங்களுக்கே தெரியும், ஐயோ கர்த்தர் எவ்வளோ கிருபை உள்ளவர், எவ்வளோ இரக்கம் உள்ளவராக இருக்கிறாரு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஜபம் பண்ணும் போதெல்லாம் நடக்காதது,
நான் ஈஸியாக ஒன்றும் இல்லை, கொஞ்சம் தாங்க ஜெபம் பண்ணேன், கர்த்தர் செய்கிறார். ஏன் கர்த்தர் செய்கிறார் தெரியுங்களா? உங்களை கொஞ்சமாக ஜெபம் பண்ண வைக்கிறது அவருடைய நோக்கம் கிடையாது. நீங்கள் நல்ல ஆண்டவர் சமூகத்தில் இருக்கணுன்றது தான் அவருடைய நோக்கம். நீங்கள் தேவ சமூகத்தில் அதிக நேரம் செலவிடணுன்றது தான் அவருடைய விருப்பம். ஆனால் ஏன் அப்போ செய்கிறாருன்னா, நீ தேவையில்லாமல் உன் சொந்த பெருமையில் போய் மாட்டிக்க கூடாது, கர்த்தருடைய கிருபையை தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுடைய சின்ன ஜெபத்து கூட பெரிய ஆசீர்வாதம் கொடுப்பார். ஆமென். ஜெபம் அல்ல, கர்த்தரே பெரியவர். சொல்லுங்க, ஜெபம் அல்ல, கர்த்தரே பெரியவர். நம்ம கிறிஸ்தவங்க நிறைய பேர் கர்த்தரே விட்டுட்டாங்க, ஜெபத்தை கர்த்தராக்கிட்டாங்க. கவனிங்க, தலை தலை தான், வாழு வாழு தான். தலை தலை தான், கர்த்தர் கர்த்தர் தான், ஜெபம் ஜெபம் தான். ஒரு நாளும் வாழு தலையா மாறாது, மாற்றவும் கூடாது. இன்னைக்கு கிறிஸ்தவங்க அந்த முயற்சியில் தான் இறங்கின்னு இருக்கிறாங்க. நிறைய பேர் கூட்டமாக கூடி என்ன பண்ணிருக்கிறாங்க, வாழை தலையாக்க பார்க்குறாங்க. நான் சொல்கிறேன், தலையை ஒழுங்காக கற்றுக்கங்க, அவர் தான் தலை. ஆமேன். சரி, அப்போது மோசே சொல்கிறாரு, நான் மந்த புத்தி திக்குவாய் ஆயிட்டேன் ஆண்டவரே, என்னால் முடியல. ஆனால் சொல்கிறேன், நான் உன்னை தான் அனுப்புவேன். எவ்வளோ நீங்கள் படித்து பாருங்கள், அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக வரும். யாத்திராகமத்தில் தான் வரும், 4வது அதிகாரத்தில் வரும். அதெல்லாம் 3வது அதிகாரம் 4வது அதிகாரத்தில் வரும். கர்த்தர் மோசையை கூப்பிடுவார். பார்த்தா மோசே, இங்கே வாப்பா, நான் உன்னை எகிப்து தேசத்துக்கு அனுப்ப போகிறேன். ஃபஸ்ட்டு மோசையை பார்க்கும்போது பெரிய ஒரு முட்செடி, ஒரு அக்கினி முட்செடி வந்து எரிந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் என்ன ஆகல, சாம்பல் ஆகல, அப்படியே பச்சையாக இருக்குதான், நல்ல புஷ்ஷுன்னு எரியுது, நல்லா எரியுது. ஆனால் சாம்பல் ஆகல, கருகலை. மோசே பார்த்துட்டு, இந்த அதிசயத்தை நான் பார்க்கும்படி போவேன். உடனே சொல்கிறார், ஆண்டவர், நீ நிற்கிற பூமி பரிசுத்தமானது, உன்னுடைய பாதராட்சியை கழட்டிட்டு கிட்ட வா, தூரமாக அதை செருப்பெல்லாம் போட்டு கிட்ட வராதுன்னு சொல்லிட்டாரு. அல்லேலூயா. மோசைக்கு பாதரட்சியை கழட்ட சொன்னார், ஆனால் இயேசு பாதரட்சை போட்டுக்கினே இருந்தார். தெரியுங்களா உங்களுக்கு? யோவான் சொல்கிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல. இயேசு அற்புதம் செய்யும் போதும் செருப்பு போட்டுன்னு அற்புதம் செஞ்சார், சுகமாக்கும் போதும் செருப்பை போட்டுருந்தா சுகமாக்குனார், பிசாசை துரத்தும் போதும் செருப்பை போட்டுருந்தா பிசாசை துரத்துனார். மோசே வேற, ஜீசஸ் வேற, இஸ்ரவேலர் வேற, நாம வேற. புரிஞ்சுக்குதுங்களா? அதே போல் மோசே மாதிரியே போயிடக்கூடாது. சில பேர், மோசே செருப்பு கழட்டினார், நீ நம்ம சர்ச்சையில் இப்போ ஏன் செருப்பை கழட்டி வச்சுருக்கிறோம்னா, எல்லாம் வந்து நாசம் பண்ணிட்டு போயிடுவீங்க. அப்புறம் இங்கே பெருகிறது யார்? யார் கஷ்டப்படுது இதை கழுவி தொடச்சிக்கின்னு? அதனால தான் செருப்பை கழட்டி வச்சுட்டு உள்ளே வர சொல்கிறோம். மற்றபடி பக்திக்காக இல்லை, சுத்தத்துக்காக. ஏன்னா செருப்பு போட்டால் கர்த்தர் இருக்க மாட்டார், செருப்பு போடலன்னா தான் கர்த்தர் இருப்பார்னா, நீ எவ்வளோ மணி நேரம் வேலைக்கு போகிற இடத்துல செருப்பு போட்டு தான் போகிறீங்க, வேலை செய்கிற இடத்துல செருப்பு போட்டு தான் செய்கிறீங்க, பஸ் ஏறும்போது செருப்பு போட்டு தான் பஸ் ஏறுறீங்க. அப்போல்லாம் செருப்பு போட்டுன்னு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கர்த்தர் உங்களை விட்டு விலகி இருந்தா பிசாசு உங்களை காலி பண்ணி தூக்கிட்டு இருப்பானே. ஆனால் கர்த்தர் வந்து உங்கள் செருப்பை பார்க்கலங்க, உங்களை தான் பெருசாக பார்க்குறாரு. புரியுதுங்களா? நம்ம வந்து இதெல்லாம் வச்சுக்க கூட. நம்ம ஆளுங்க பாருங்க, எடுப்பாங்க பாருங்க, எங்கிருந்தாவது எடுப்பாங்க. மோசே பரிசுத்த பர்வதத்தில் நிற்கையில் ஆண்டவரே சொன்னார், செருப்பை கழற்றி விட்டு வா. அதனால நீ செருப்பை போட்டுன்னு நடக்கக்கூடாது. இப்படியே போய் சர்ச்சைக்குள்ளே செருப்பு போடக்கூடாதுன்னு முடிவெடுத்து அப்புறம் வந்து வாழ்க்கையில செருப்பு போடக்கூடாது முடிவெடுத்துட்டாங்க நிறைய பேர். அல்லேலூயா. நிறைய பேர் பாருங்க, நிறைய ஊழியக்காரங்களும் சொல்லுவாங்க, அது பெருமையாக பேசுவாங்க, நான் பிரதிஷ்டை பண்ணிட்டேன், ஏன் ஒப்பு கொடுத்துட்டேன், செருப்பை போடுறது இல்லை. நல்ல காலம், ஏதோ மோட்டர் பைக்கு, ஆட்டோ, காருன்னு பஸ்ஸுன்னு இருக்குது போயிட்டு வரத்துக்கு. அந்த கற்காலமாக இருந்தால் நடக்கவே முடியாது செருப்பு இல்லாமல், காலெல்லாம் புண்ணாயிட்டு இருக்கும். பரவாயில்ல. அப்போது மோசே கிட்ட சொல்கிறாரு, அப்போது என்ன சொல்கிறேன்னா, நான் உன்னை எகிப்துக்கு அனுப்ப போகிறேன், அந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்க போன உன்னை அனுப்ப போகிறேன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணாருங்க. ரெடி பண்ணி பேசும்பொழுது மோசே கிட்ட சொல்வார், முதல்ல சொல்வார், உன் கையில் இருக்கிறது என்ன? கோல், கீழே போடுன்னுவார். கீழே போட்டால் பாம்பாயிடும், கீழே போட்டால் பாம்பாயிடும். மோசே பயந்து ஓடுவார். சொல்லுவார், பயப்படாத, போய் அது வாழைப்பிடி, வாழையை பிடிச்சா திரும்ப கோலாயிடும். ஏன் எடுத்து வச்சுப்பார் கையில். இப்போ மோசைக்கு எப்படி இருந்திருக்கும் கோலெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கும்போது?
நீங்களாக தான் எப்படி இருப்பீங்க? கர்த்தர் உங்கள் கையில் இருக்கிற ஒரு கொம்பை கீழே போட சொல்லிட்டு பாம்பு ஆக்கிட்டு திருப்பி வாழை பிடி சொன்னோன்னே பிடிச்சிட்டிங்க, திருப்பி பழையபடி கொம்பாவே ஆயிடுச்சு. இப்போ சொல்கிறார் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு நடன்றாரு. நான் பால் சொல்கிறேன் கேட்டுக்க, அடியிலேருந்து கொம்பு பிடிச்சி நடக்கிறதே மறந்துட்டு இருப்பாங்க. சொல்கிறாங்க இல்லாட்டவரே கொம்பு இல்லாமலே நடக்க நடா பண்ணிக்கிறேன், மேனேஜ் பண்ணிக்கிற பழகிக்கிறேன், இது வேணாம் வம்பு, இது கொம்பு எப்போடலாம் ஆகிடும், பாம்பு ஆகிடும் போல இருக்குது, பயமாக இருக்குது. இதுதான் நம்ம விசுவாசம். மோசே விசுவாசம் வேற. மோசே திரும்ப அது பாம்பாவனே பயப்படலைங்க. அந்த கோலை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு அதை பற்றி ஒரு அவிசுவாசம் கூட இல்லாமல் தைரியமாக இருந்தார்களா இல்லைங்களா? ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வாழ்க்கையில் ஒன்று ஏதாவது எக்கு தப்பாக நடந்துச்சுன்னா, ஏடா கூடமாக நடந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த ஒன்றை தான் காலம் ஃபுல்லாக பெருசாக பேசிக்கின்னு இருப்போம். இந்த கோல் ஒரு முறை பாம்பாச்சு தெரியுமா, இந்த கோல் ஒரு முறை பாம்பாச்சு தெரியுமா, இது எப்போ வேணாலும் அப்படி ஆகிடும் தெரியுமா, இப்படியே பேசி 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 ஒன்றும் இல்லாமல் போகிறத தான் பார்க்குறோமே ஒழிய விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாறுவது கிடையாது. விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாறணும். மோசே கோலை எடுத்தார், பிடிச்சார். ஆண்டவர் சொன்னார் எகிப்து போப்பா, சொல்கிறார் முடியாது, நான் செட் ஆக மாட்டேன் அந்த வேலைக்குன்ட்டார். ஆண்டவர் சொன்னார் உன் கையை உன் மடியில் போடு. அப்போ அவர் துணி இப்படி சால் மாதிரி போட்டுக்கிறார் பெருசாக, மடியில் போடுனாரு. இப்படி கையை என்ன பண்ணார், அந்த துணிக்குள்ளே கையை விட்டார். கையை வெளியில் எடுனாரு. கையை வெளியில் எடுத்தா பார்த்தா கை வெண்குஷ்டம். இங்கேருந்து இது வரைக்கும் கை ஃபுல்லாக எப்படி ஆயிடுச்சு, வெண்குஷ்டம், பயங்கர வெண்குஷ்டம். மோசையா நம்ப முடியல, ஏன் கையா இப்படி குஷ்டம் ஆயிடுச்சு, எப்படி ஆயிடுச்சு, ஒரு செகண்டில் ஆயிடுச்சுங்க. குஷ்டம் பல நாள் கழித்து தான் பரவும், பெருசாகும். ஆனால் ஒரே நாளில் ஒரு செகண்டில் வெண்குஷ்டம் ஆயிடுச்சு. மோசே பயந்துட்டாரு. கர்த்தர் சொன்னார் ஒன்றும் பயப்படாத, திரும்ப உள்ளே போட்டு எடுனாரு. உள்ளே போட்டு கை எடுத்தா பழையபடியாக ஆயிடுச்சு. இதெல்லாம் எதுக்கு காட்டினார்னா, கர்த்தர் நான் ஒரு பெரிய தேவன், நான் மகா பெரிய தேவன், என்னால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது, நான் நல்லதை கெட்டதாகவும் மாற்றுவேன், கெட்டதை நல்லதாகவும் மாற்ற என்னால் முடியும், நான் சர்வ வல்லமுள்ள தேவன், என்னால் செய்ய முடியாது ஒன்றும் கிடையாது அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுறாரு. கர்த்தர் யாருக்கு ப்ரூஃப் பண்ணுறாரு? மோசைக்கிட்ட ப்ரூஃப் பண்ணுறாருங்க. கவனிங்க, ஏன் மோசையை கர்த்தர் ஏதாவது மேஜிக் பண்ணி ஒரு பிரைன் வாஷ் பண்ணி ஒரு ஹிப்னாட்டிசம் பண்ணி அவனை என்ன பண்ணிடக்கூடாது, போ அப்படின்னு ஒரு பொம்மை மாதிரி அனுப்பி விட்றக்கூடாதா? கர்த்தர் செய்ய மாட்டார். கர்த்தர் யாரையும் வலுக்கட்டாயமாக எதையுமே செய்ய மாட்டார். நீங்களே அறியாமல் எழுந்துச்சு அப்படியே முட்டி போட்டு நைட்டெல்லாம் ஜெபம் பண்ண வைக்க மாட்டார். நிறைய பேர் அப்படி விரும்புகிறீங்க, கர்த்தாவே உமக்கு சித்தமானால் என்னை ஜெபிக்க வையும், அதெல்லாம் செய்ய மாட்டார். அப்படி செய்யணும்னு நினச்சிருந்தா மோசைக்கிட்ட இவ்வளோ அற்புதங்கள்லாம் செஞ்சு காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. மோசை தலையில் கையை விட்டு மூளையை ஒரு சொட்டி எல்லாத்தையும் மாற்றி மோசைக்கிட்ட போறியா, போறாயா, இந்த குரலி வித்தெல்லாம் காட்டுவாங்க பாருங்க, அதில் ஒரு பையன் குட்டி பையன் இருப்பான். டேய் பையா, சொல்லு, உக்காரியா உக்கார, நிற்கிற, பத்துக்கிற, அந்த குரலி வித்தை காட்டுற மாதிரி மாற்றி அனுப்பிட்டு இருக்கலாம் மோசையை. கர்த்தர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் அவனை மீறி அவனை கட்டாயப்படுத்தி எதுவுமே செய்ய மாட்டார். கர்த்தர் ஒவ்வொரு மனுஷனுக்கும் சுய உரிமை கொடுத்திருக்கிறார், சுயாதீனம் கொடுத்திருக்கிறார். தேவன் அதில் தான் அவனை செயல்பட வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்போ என்னன்னா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, கர்த்தர் நம்மை கொண்டு ஏதாவது செய்ய வச்சிடுவார், அவரே செய்யணும், நமக்கு அவரே என்ன பண்ணோம் செய்யணும்னு எதிர்பார்க்குறோம். அவரே செய்ய மாட்டாருங்க. அவர் நமக்கு சொல்லுவார், நாம தான் செய்யணும். அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பாரு, நாம தான் செய்யணும். புரியுதுங்களா? நாம் செய்யும் பொழுது தான் நம்ம வாழ்க்கையில் நன்மைகள் வரும். தேவன் அப்படிதான் நம்மை செயல்பட வைக்க விரும்புகிறார். நம்மை தேவன் அப்படிதான் சிருஷ்டித்து இருக்கிறார். மோசைக்கு இவ்வளோ அற்புதம் செஞ்சுட்டு இவ்வளோ அதிசயங்களை காட்டி தன்னை ப்ரூஃப் பண்ணி என்ன சொல்கிறாரு, நீ போ அப்படின்னாரு. இதெல்லாம் பார்த்துட்டு மோசை கடைசியாக என்ன சொன்னார் தெரியுங்களா? ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாக இருக்கிற வேற யாரையாகிலும் அனுப்பும். என்ன சொன்னாரு? நீர் அனுப்ப சித்தமாக இருக்கிற வேற யாரையாகிலும் அனுப்பும். யோசிச்சு பாருங்க, நீங்கள் தேவன் நிலைமையிலிருந்து ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ அற்புதங்களை செஞ்சு
நீங்கள் கடவுள், என்னால் செய்ய முடியாது ஒன்றுமே கிடையாது, நான் என்ன ஒன்றாலும் செய்ய முடியும்னு உங்களை ப்ரூஃப் பண்ணிட்டோம். கடைசியில் அந்த மனுஷன் யாருன்னா பார்த்து வேலைக்கு வச்சுக்கங்க, நான் வேலைக்கு வரலன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? சில ஆளை பார்த்து நாளைக்கு காலையில் வேலைக்கு வந்துடுறான்னு சொல்லி பஸ் பேரு சாப்பாடு இல்லை கட்டின்னு வரதுக்குன்னா அரிசி வாங்குறதுக்கு ஒரு 50 ரூபா கையில் கொடுத்து 100 ரூபா கையில் கொடுத்துட்டு நாளைக்கு காலையில் வீட்டாண்டு போய் நின்னா, நான் வரல வேற ஆளை கூப்பிட்டு போக சொன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எப்படி இருக்கும்? மெதுவாக சொல்றீங்க. அவ்வளோதான். அங்கேயே அவனை விடுற டோஸ் இருக்குது பாருங்க. அடுத்தது இன்னொருக்கிட்ட நாள் அதை செய்யவே மாட்டான். அதுமாதிரி பெரிய டோஸாக விட்டுட்டு சொல்லிட்டு வருவான், நீலாம் வாழ்க்கை என்ன பண்ண மாட்டேன், விலக மாட்டேன், தொலக மாட்டேன், உருப்பிட மாட்டேன். நீ உன்னை போய் நான் நம்பி நேற்று வேற உனக்கு சாப்பாட்டுக்கு பஸ் பேருக்கில் துட்டை கொடுத்துட்டு வந்தேன் பாரு, என் செருப்பை கட்டி என்னையே அடிச்சிக்கணும்டா உனக்கெல்லாம் செஞ்சதுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டு பேசிட்டு வந்துடுவோம். இப்போ இதே நிலைமை தான் மோசே. எல்லாம் கதையெல்லாம் கேட்டுட்டு கடைசியாக சொல்கிறாரு, ஆண்டவரே நீர் அனுப்ப சித்தமாக இருக்கிற வேற யாகிலும் அனுப்போம். எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? கர்த்தர் விடவே இல்லையே. நான் சொல்கிறேன், கர்த்தர் விட மாட்டார். கர்த்தர் விட மாட்டாரு. உங்களை ஒரு விஷயத்துக்கு ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்றால், பிரித்து எடுத்தார் என்றால், நீங்கள் எவ்வளோ தூரம் போனாலும் விட மாட்டார். எதிராக காற்று வீசும், கடல் கொந்தளிக்கும், தூக்கி கடலை போடுற வரைக்கும் அவர் அடங்க மாட்டார். யோனாவை தூக்கி கடலில் போடுற வரைக்கும் கர்த்தர் சும்மா இருந்தாரா? அவருக்கு ஒரு பிரெஸ்டேஜ் இஷ்யூ. ஓ நீ அவ்வளோ பெரிய ஆளா, பார்த்துடுறேன். நான் சொல்கிறேன் கேளுங்க, கர்த்தர் ஒரு மனுஷனை பயன்படுத்தணும், ஒரு மனுஷனை கொண்டு ஒரு காரியம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டான், அவன் எங்கே போனாலும் விட மாட்டார். அதே சமயம் ஒரு ஆளை கர்த்தர் பயன்படுத்த அவருக்கு பிளான் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தலைக்கீழ நின்று தண்ணி குடிச்சா கூட உங்களை யூஸ் பண்ண மாட்டார். அதாவது நான் கர்த்தர் பயன்படுத்த மாட்டான்றது அப்படி சொல்லலை. அதாவது இப்போ ஒருத்தனை தச்சனா உருவாக்கணும்னு வச்சுக்கிறார், ஒருத்தனை கொல்லனா உருவாக்கணும்னு வச்சுக்கிறாரு. கர்த்தர் டிசைட் பண்ணி வச்சுக்கிறாரு, இவனை தச்சனா உருவாக்கணும், இவனுக்கு அதுக்கு விட்டுற எல்லா கிருபைகளை தந்து பயன்படுத்தணும், இவனுக்கு அது கேட்ட கிருபைன்ட்டு. இப்போ இவன் இதில் நின்னா தான் இவன் ஷைன் ஆவான், இவன் அதில் நின்னா தான் அவன் ஷைன் ஆவான். இவன் மாறி நின்னுக்குன்னு நீங்கள் என்ன சொன்ன அவர் சொல்கிறாரு, உனக்கு என்ன செஞ்சுருக்கணும் அதில் போய் நில்லு, நீ இங்கே நில்லு, நீ இங்கே நில்லு அப்படின்னு தான் சொல்லுவார். அதை தான் மோசே தேவனை தெரிந்து கொண்டார். ஆனால் மோசே சொல்கிறாரு நான் முடியாது. ஆனால் கர்த்தர் விடவே இல்லைங்க, கடைசி வரைக்கும் விடலை. அப்புறம் கடைசியாக ஆரோனை கூட அனுப்பி அவருடைய சகோதரன், மோசேயுடைய சகோதரன் சொல்கிறாரு, ஆரோன் நல்லா பேசுவான்ல தெரியல, ஆமாம் ஆமாம் அவனை கூட அனுப்புகிறேன், கூண்டு போ அப்படின்னு சொல்லி எகிப்து தேசத்துக்கு அனுப்பினார். இந்த எகிப்தில் மோசே கவனிங்க, இந்த எகிப்து ஜனங்களை விடுவிப்பதற்கு பார்வோனுக்கு முன்னாடி 9 விதமான அற்புதங்கள் அடையாளங்கள் தேவன் மோசே மூலமாக செய்தார். எத்தனை அற்புதங்கள் அடையாளங்கள்? 9 விதமான அற்புத அடையாளங்கள் செய்தார். ஆனால் பார்வோன் அவர்களை விடவில்லை. அந்த அற்புதங்களும் 9 அற்புதங்களும் பெரிய பெரிய அற்புதங்கள், பெரிய பெரிய அற்புதம் தெரியுங்களா? நீங்கள் படித்து பாருங்க. வீடு ஃபுல்லாக தவக்கலை, எல்லா இடத்துலையும் தவக்கலை வந்துடுச்சு. அதெல்லாம் பெரிய பெரிய அற்புதங்கள் செஞ்சார் ஆண்டவர். அதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா பாசிட்டிவ் மிராக்கிள், நெகட்டிவ் மிராக்கிள்ஸ். அந்த எகிப்து தேசத்தில் தேவன் செஞ்சதெல்லாம் நெகட்டிவ் மிராக்கிள்ஸ், பாசிட்டிவ் மிராக்கிள்ஸ் இல்லை. பாசிட்டிவ் மிராக்கிள்ஸ்ன்றது என்ன? குஷ்டரோகியை சுகமாக்குறது ஒரு பாசிட்டிவ் மிராக்கிள், ஒரு சப்பானியை நடக்க வைக்கிறது பாசிட்டிவ் மிராக்கிள், புரியுதுங்களா? நல்லா இருக்கிறவனை குருடனா மாற்றுது நெகட்டிவ் மிராக்கிள். அற்புதங்களை நேர்மறையான அற்புதங்கள், எதிர்மறையான அற்புதங்கள் நடக்கும். பாசிட்டிவ் மிராக்கிள் நமக்கு நடக்கும், நெகட்டிவ் மிராக்கிள் யாருக்கு நடக்கும்? எதிரிக்கு நடக்கும். உனக்கு எதிராக ஒரு வழியாய் ஓடி வருவார்கள், ஆனால் எப்படி ஓடி போவான்? அது அவனுக்கு அற்புதம். ஒரு வழியாக 7 வழியாக ஓடுறது அது அவனுக்கு செய்கிற அற்புதம். நாம் என்ன பண்ணுவோம்? 4 நாள் விருத்தி அடைந்து பழுகி பெருகுவோம், அது நமக்கு பாசிட்டிவ் மிராக்கிள். அப்போ அந்த எகிப்து தேசத்தில் 9 நெகட்டிவ் மிராக்கிள் பண்ணாருங்க ஆண்டவர். ஆனால் பார்வோன் விடவே இல்லை. ஜனங்கள் என்ன பண்ணல? விடலை. 9 அற்புதங்கள் தேவன் செஞ்சு அதனால பாதிக்கப்பட்டார் பார்வோன், அதை கண்ணால் பார்த்தார் பார்வோன். ஆனால் அவன் இஸ்ரவேல் ஜனங்களை விடவில்லை. ஆனால் ஒரே ஒரு கடைசி மிராக்கிள்,
அது மிராக்கல்னு கூட சொல்ல முடியாது, அது ஒரு நெகட்டிவ் மிராக்கிள் தான். ஆனால் அந்த மிராக்கிள் வந்து ஒரு அடையாளம். அதுதான் கடைசி என்னன்னா பஸ்கா பலி. பஸ்கா பலி, ஒரு பஸ்கா பலி செலுத்தணும்னு சொன்னார். அந்த பஸ்கா பலியை செஞ்ச அன்னைக்கு எகிப்திலிருந்து, தேசத்திலிருந்து பார்வோன் ஜனங்களை அனுப்பிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வாரம் பார்க்கலாம், தொடர்ந்து பார்க்கலாம். இதெல்லாம் மறந்துடக்கூடாது. திரும்ப அடுத்த வாரம் வந்து இதெல்லாம் நான் சொல்கிற மாதிரி வச்சுக்க கூடாது. போன வாரம் என்ன சொன்னீங்க? மறந்து போச்சு பாஸ்டர், கொஞ்சம் சொல்லுங்கள் அந்த ஸ்டோரி எல்லாம். இல்லை, அடுத்த வாரம் ஏன் 9 அற்புதங்கள் செய்து விடுதலை ஆகாத இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரே ஒரு பஸ்கா பலி செலுத்தின உடனே விடுதலை ஆனார்கள். அடுத்த வாரம் பார்க்கலாம். ஆமென். பாருங்க, இந்த பஸ்கா யாருக்கு அடையாளம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். ஒரு சின்ன வெளிப்பாடோடு உங்களை அனுப்புகிறேன். உங்கள் வாழ்க்கையில் கவனிங்க, எங்குமே உங்களுக்கு பல இடத்துல இருந்து வருகிற அற்புதங்கள் செய்ய முடியாத விடுதலையை, பல இடத்துலேருந்து வருகிற அற்புதங்கள் கொடுக்காத விடுதலையை பஸ்கா ஒரே நாளில் கொடுத்துரும். அல்லேலூயா. ஒரே நாளில் பஸ்கா கொடுத்துரும். அந்த விடுதலையை, உயர்வை, அந்த அடிமைத்தனத்தின் சங்கிலியெல்லாம் ஒரே நாளில் எது முறிச்சிடும்? பஸ்கா. பஸ்கா எதற்கு அடையாளம்? நாம் எடுக்கிற திருவிருந்துக்கு அடையாளம். இயேசுவுக்கு அடையாளம், நம்ம எடுக்கிற திருவிருந்துக்கு அடையாளம். நான் இதை பேசுகிறேன் பாருங்கள். திருவிருந்து ஏன் முக்கியம், திருவிருந்து ஏன் எடுக்கணும், திருவிருந்து எடுக்கும்போது எதெல்லாம் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்றத நான் தொடர்ந்து பேச விரும்புகிறேன். தொடர்ந்து கலந்து கொள்ளுங்கள். இந்த நாளில் நான் இதோடு உங்களை முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆமென். காட் பிளஸ் யூ. எழுந்து நிற்போம். அலாரம் வச்சுக்கிறாங்க. லேட் ஆயிடுச்சு பாஸ்டர், முடிக்கணும் அப்படின்ட்டு. முடிச்சிட்டேன் நான் அதுக்கு முன்னாடியே. நம்மளுடைய 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் பாருங்க, அவர் வந்து உயிருள்ளதையும் பெருக செய்வார், செத்து போனதையும் பெருக செய்வார். நம்ம வாழ்க்கையில் எதிர்காலத்தையும் நமக்கு பெருக செய்வார். கடந்த காலத்தில் செத்து போனது போல் நாம் இழந்துட்ட நன்மைகள் எல்லாம் நமக்கு திரும்பவும் அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவரால் முடியாத காரியம் ஒன்றும் கிடையாது. அவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு கரங்களை உயர்த்தி அவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, உம்மால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. முதலைகள் இருக்கிற குளத்தில் ஆண்டவரே மோசையை காப்பாற்றினது போல இந்த அழிவுகள், நாச மோசங்கள் நிறைந்த இந்த உலகத்தில் நீர் எங்களை காப்பாற்ற நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். நாங்கள் தாயின் கருவில் உருவாகும் முன்னே நீர் எங்களை தெரிந்து கொண்டீர். எங்களை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறீர். நாங்கள் உங்கள் பிள்ளைகளாக இருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, எங்களை கைவிடுவதும் இல்லை ஆண்டவரே. நீர் எங்களை ஒரு நோக்கத்தோடு தெரிந்தெடுத்து பிரித்தெடுத்து ஆண்டவரே அந்த நோக்கத்தை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நோக்கம், உம்முடைய சித்தம் எங்கள் மேல நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, 1000 ஆத்துமாக்கள் உங்க ராஜ்யத்தில் கொண்டு வந்து சேர்க்க கர்த்தர் எங்களை அபிஷேகித்து பயன்படுத்துவீராக. எங்கள் மூலமாக அழிந்து போய் கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களாய் மாற்றப்படட்டும் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட அப்பா வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. நீங்கள் பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய வார்த்தைகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்யட்டும். இந்த நாளில் பிள்ளைகளுக்கு ஒரு சமாதானமும் சந்தோஷமும் விசுவாசமும் தைரியமும் இயேசுவின் நாமத்தில் விருத்தியடட்டும். இந்த வாரம் முழுவதும் நன்மையும் கிருபையும் இவர்களை பின்தொடரட்டும் ஆண்டவரே. இதை நேரில் ஆன்லைனில் பார்க்குற கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையில் உங்களுடைய வார்த்தைகளின்படியே இயேசுவின் நாமத்தில் பெரிய காரியங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. அப்பா தொடர்ந்து அப்பா இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இந்த நாளின் ஆராதனை நீ நன்றாய் நடத்தின ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையின் மூலம் வருகிற மகிமைகளை, மாட்சிமைகளை, துதி ஸ்தோத்திரங்களை, கனங்களை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவலுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவினுடைய அன்யோன்யமும் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழிநடத்துதலும் இப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரையிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமேன். ஹல்லேலூயா.
அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆஸ்வதிப்பார். காட் bless you, God bless you, God bless you.